ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்சி நடத்தணும்னா 4 ரவுடி பை வேணும், 4 சல்லவரி பையில வேணும், ஒரு அங்கங்க கத்துற கோசம் நினைச்சிட்டு கட்சிக்கு சொல்றீங்க தேவைப்படும். ஒரு கட்சி நடத்தணும்னா ஒரு 4 பேர் தேவைப்படும். ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு ஆள் வேணும், போஸ்ட் அடிக்க ஒரு ஆள் வேணும், கோசம் போதுக்கு ஒரு ஆள் வேணும், கொஞ்சம் ரவுடிசம் ஒரு கொஞ்சம் ஆள்லாம் தேவைப்படும்ல நமக்கு. அதில் கொஞ்சம் பொறுக்கி வச்சுக்குவோம். ஐயா சொல்றாரு, மதசார்பற்ற கூட்டணினால திரு விஜய் அவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டு எங்களை ஏற்றுக்கிட்டாரு, அவங்க மதசார்போடு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வாயாலே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அதே பாசிசம் மத சார்புடையவர்கள். உங்களுக்கு என்ன சொன்னார்? தீய சக்தின்னு சொன்னார், ஊழல் சக்தின்னு சொன்னார். அப்போ எனக்கு சூடு சொரணை இருக்குது, நான் வந்து இந்த மத சார்புடைய இருக்கிறவங்களோட போக மாட்டேன்னு ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறவர், அதே மாதிரி ஊழல் சக்தியோட போக மாட்டேன், தீய சக்தியோட போக மாட்டேன்ற நிலைப்பாட்டோட இருக்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு உண்மையான ஒரு தலைவனுக்கு அழகு. எனக்கு இது மட்டும் காரியத்துக்கு வேணா ஆகும், எனக்கு அது மட்டும் ஆகாது. நான் 2 வார்த்தை பேசியிருக்கேன், 2மே என்னுடைய ஆள் மனசுலேருந்து நான் பேசியிருக்கேன், 2மே என்னுடைய கொள்கைன்னு பேசியிருக்கேன். ஒன்றை மட்டும் இப்போ என்னுடைய தனிப்பட்ட சுயலாபத்துக்காக நான் வேணான்னு விட்டுட்டேன், ஒன்றை மட்டும் நான் வச்சுக்கிறேன். எப்படி இது எனக்கு தேவை, அதனால நான் இதை விட்டுறேன்.